யோவான் 2வது அதிகாரத்திலிருந்து இந்த பகுதி எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நடந்த காரியம், ஆண்டவர் தனது முதலாவது அற்புதத்தை செய்ததான ஒரு சம்பவத்தை நம்ம எல்லாரும் அறிவோம். அல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பங்களில, நம்முடைய ஊழியங்களில, இல்ல நம்முடைய சரீரத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், நாம் எப்படி நடக்கணும் என்று சொல்லி இந்த வேத பகுதியை முன்வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்களேன், முதலாவது நாம் பார்க்கும்போது அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை முதலாவது தொடங்கினார். எப்படி தொடங்கினாராமா? பாருங்க, அந்த 2வது வசனத்தை வாசிக்கும் போது ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கல்யாணத்துல அழைக்கப்பட்டது நிமித்தமாகத்தான் ஒரு அற்புதம் அந்த இடத்துல கடந்து வந்தது. அல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் நம்மையும் அழைத்து பிரித்து அவருக்காக நம்மை பயன்படுத்தி இதனால வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாளில ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன தேவைன்னா, வசனம் சொன்னது போல எப்படியா இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். நாமும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அவரால் பிரிக்கப்பட்டு, அவருக்காக உண்மையாய் வாழ்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். எபேசியர் எழுதின புஸ்தகத்துல நான் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துல அந்த 1-3 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தாரோ, எதற்காக நம்மை பிரித்தெடுத்தாரோ, இந்த உலகத்திலிருந்து எந்த நோக்கத்திற்காக நம்மை ஆண்டவர் வேறு பிரித்து எடுத்தார் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்காமல் இருப்பதனாலதான் ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக அழைத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்துல யோவான் எழுதின புஸ்தகத்துல அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த 5வது வசனத்தை வாசிங்க. அந்த 3வது வசனத்தை வாசிங்க. இல்லை, அல்லேலூயா. பாருங்கள், அந்த கல்யாண வீட்டில தேவை நல்ல ஒரு ஆகாரம் வந்தவங்களுக்கு, விருந்தாளிகளுக்கு எல்லா கல்யாணம் எல்லா நிகழ்ச்சிகளும் முடிந்து நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும். ஆனா பாருங்க, ஒரு குறைவு வந்து விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குறைவுகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பை மறந்தவர்களாக, நம் மனதின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. நம் அநேகருக்கு சாட்சியா இருக்க வேண்டிய நாம் இன்னைக்கு நம்முடைய சாட்சி இன்னைக்கு கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில சரீரத்துல ஊழியத்துல குறைவு காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க இந்த நாளில் நம்முடைய நடுவில், நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சரீரத்தை உள்ளத்துல ஆண்டவர் கடந்து வர வேண்டும். அவர் வந்து கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். நம்ம அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டுங்க. அந்த குறைவுகளை இன்னைக்கு நாம் நிறைவு செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த அதிகாரத்துல அந்த குறைவு விவர்த்தியானதுனால, அந்த குறைவு மாறி போனதுனால கடைசியில இந்த யோவான்ல நாம் பார்க்கிறோம், அவருடைய சீசர்கள் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா.
அந்த குறைவு மாறி போச்சு. அதற்கு பின்பதாக ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை அற்புதமாய் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளை ஆண்டவர் மாற்றி போட வேண்டும். நம்முடைய எல்லா பலவீனங்களை மாற்றி போட வேண்டும். நம்முடைய ஆவியில காணப்படுகிற குறைவுகளை மாற்றி போட வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எபேசியர் எழுதின புஸ்தகத்துல 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில நான் சொல்லுகிறேங்க, நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ, எதற்காக ஆண்டவர் உங்களை இந்த நாள்ல முன்குறித்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை, அவருடைய தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற இந்த நாள் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிச்சயமா நிறைவேறக்கூடியதான காலத்துல நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நான் சொன்ன வார்த்தை அது வெறுமையா என்னிடத்துல திரும்பாது. அல்லேலூயா. அது தன் காரியம் நிறைவேற்றும்படி அது கடந்து போகும் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 55வது அதிகாரம், அதுல அந்த வசனத்தை வாசிக்கிறேன். வசனமும் இருக்கும். ஆமென். வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக உங்களை அழைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ, எந்த காரியத்திற்காக உங்களை கொண்டு இந்த உலகத்துல, இந்த கிராமத்துல, தென்குள காமராஜர் பகுதியில அல்லது நீங்க இருக்கிற ஊர்களில எதற்காக, எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ, என்ன வார்த்தையை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தினாரோ, பலப்படுத்தினாரோ, அந்த வார்த்தை நிறைவேறுகிற காலத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் அற்புதத்தை செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம், யோவான் 2:4, என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், தரிசனம் நிறைவேறணும்னா ஆண்டவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை உயர்த்தன்னு வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்துல அந்த ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. 1 பேதுரு எழுதின புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருங்கள். அல்லேலூயா. ஏற்ற காலம் வரப்போகிறது தேவ பிள்ளைகளே. ஏற்ற காலம் அது இன்னும் நீண்டு போகவில்லை. இந்த கடைசி காலத்துல வெகு சீக்கிரத்துல அந்த ஏற்ற காரியத்தை அவர் என்ன நோக்கத்தோடு உங்களை அழைத்தாரு, என்ன வார்த்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தினாரு, அந்த வார்த்தையை நிறைவேற்றி உங்களை உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருங்க. ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க. விழுந்து கிடங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்காக, ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த வார்த்தையை தந்திரு ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலம் என்னை பலப்படுத்துறீர்கள் ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்துல, உபவாசத்துல, வேத வாசிப்புல நாம் தெரிந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அந்த அற்புதம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் வாசிக்கலாம் அந்த 5வது வசனத்தை. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் நம்மை நடத்தணும்னா, அந்த வார்த்தை நிறைவேறணும்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. சில நேரம் அவர் சொல்லுகிற காரியம் நாம் நடப்பதற்கு அது கடினமான காரியங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்து உண்மையா இருந்தவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்க. கர்த்தருடைய உத்தமத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை தருவார். அல்லேலூயா. அந்த யோபுடைய உத்தமத்துல ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அவனுடைய முன்னிலைமை காட்டினோம் பின்னிலைமையை இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. யோபுக்கு வந்த பலவீனமாங்க, யோபுக்கு வந்த உபத்திரவத்தை விடவாங்க நமக்கு பலவீன உபத்திரவம் வரப்போகுது. தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர் உங்களை எந்த விதத்திலும் கைவிட மாட்டாருங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற பலன் எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவுக்குள்ளதான் உங்களை சோதிப்பார். அதனால நீங்க சோர்ந்து போய்விடாதங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ, எந்த திட்டத்திற்காக உங்களை தெரிந்தெடுத்தாரோ, அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை சாட்சியுள்ள உள்ளவராய் ஆண்டவர் மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இன்னும் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா அந்த 6வது வசனத்தை வாசிங்க. ஆமென். போதும். எப்படியா? தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின் படியே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிற அனுபவத்துல நாம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஏன் அந்த பாவமான உலகத்துல, அக்கிரம் நிறைந்த உலகத்துல, பொல்லாத உலகத்துல நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்துருவானவன் யாரை விடுங்களாமோ என்று சொல்லி அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆகவே உங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு கழுவுகிறதான ஒரு அனுபவத்துல நாம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க கழுவப்பட வேண்டுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க கழுவப்பட்டால் ஒழிய இந்த புல்லாத உலகத்துல நீங்க தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்க அதிகமா கேளுங்க ஆண்டவரே, நான் எந்த விதத்திலும் ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தையில, என்னுடைய பார்வையில, என்னுடைய சிந்தனையில எந்த விதத்தில் நான் உண்மை துக்கப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவரே காணப்பட ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க காத்துருங்க. உடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பரிசுத்தத்தை மிகவும் எதிர்பார்க்கிறாருங்க. ஒரு சுத்திகரிக்கிறதான ஒரு அனுபவத்தின் நாள நம்முடைய நடுவுல ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க. சங்கீதம் 96 வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் என்கிறதான அந்த அலங்காரம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்துல காணப்பட வேண்டுங்க. பரிசுத்தம் என்கிற அலங்காரம் இல்லாம நம் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நம் ஆண்டவரை தரிசிக்க முடியாதுங்க. நம் வெறுமையாக நான் செபிக்கலாம். பரிசுத்தம் இல்லாம நம்ம வெறுமையா ஜெபிக்கலாம், வெறுமையா நம்ம ஓடலாம். ஆனா ஆண்டவரை நீங்க காண முடியாது. ஆண்டவருடைய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண முடியாது. உங்க வாழ்க்கையில மிக மிக இந்த பரிசுத்தம் முக்கியம். அல்லேலூயா. பாருங்களேன், அவங்க தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்க வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இந்த நாளில தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். உங்களை இந்த நாள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்க இப்படி ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஜெபத்துல நீங்க தரித்திருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நீங்க அந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவத்துல உண்மையா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தருகிற என்ன பலன் தெரியுமா? உங்களுடைய ஜெபத்துடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்முடைய ஜெபத்துல எந்த ஒரு அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல கொஞ்சம் கூட திசகு வந்து விடக்கூடாது, சந்தேகம் வந்து விடக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா இருங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க. அந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க. அந்த யாக்கோபை போல, ஆண்டவரே அப்பா, நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீங்க உங்களுடைய வார்த்தையை வாழ்க்கையில நிறைவேற்றினால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. அந்த போராடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். அல்லேலூயா.
ஆண்டவர் நம்மை உயர்த்தவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம், அதுல 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், ஆமென். தரித்திருங்கள். அல்லேலூயா. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல சங்கீதத்துல இருந்து எனக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். நான் அப்படியே ஆண்டவரை என்ன வார்த்தை 2-3 செய்தி எடுத்து வச்சிருந்தேன். என்ன வார்த்தையப்பா நான் சொல்லணும், என்ன வார்த்தை நான் பேசணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருக்கும்போது சங்கீதத்தின் மூலியமா, தாசன் மூலியமாய் ஆண்டவர் இந்த வார்த்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. உங்க ஜெபத்துல நீங்க உறுதியா இருங்க. உபத்திரம் வரும்போது நீங்க முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தை அதிகமாக காத்திருங்க. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுங்க, நீங்க திடன் கொள்ளுங்க. உலகத்தை ஜெயித்த தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒருபோது அவர் கைவிட மாட்டாருங்க. உங்களை ஒருபோது அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அந்த பவுலும் சீலாவும் அவங்க சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தாங்க. ஆண்டவரை பாடி துதிச்சாங்க, ஆராதித்தாங்க. அவங்க ஜெபிக்க துதிக்க அவர்களை சுற்றி இருந்ததான கட்டுகள் அறுக்கப்பட்டது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில நீங்க ஏதோ ஒரு கட்டினால நீங்க கட்டப்பட்ட நிலைமையில காணப்படலாம், நீங்க நெருக்கப்படுகிற நிலைமையில காணப்படலாம். ஆண்டவரே, என்னால உறுதியா நிற்க முடியலப்பா, அந்த விசுவாசத்துல என்னால நிற்க முடியல சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல காணப்படலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சிறைச்சாலையின் அனுபவத்தையும் எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் முறியடித்து போட்டு ஆண்டவர் உங்களை அழைத்த தேவன். அவர் எதற்காக அழைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ, எந்த திட்டத்திற்காக உங்களை அழைத்தாரோ அதை நிறைவேற்றி உங்களை சாட்சியாக இருந்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தைரியமாயிருங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த தானியேல் அவன் சிங்கங்களின் நடுவுல அவன் கட்டப்பட்டவனாக ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தான், ஜெபத்துல தரித்திருந்தான். ஆண்டவர் அந்த சிங்கங்களின் நடுவில் இருந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அந்த தானியேலை ஆண்டவர் விடுதலை பண்ணின தேவன். இந்த நாளில நீங்க எப்படிப்பட்டதான கட்டுகளோடு, எப்படிப்பட்டதான சிங்க நடுவில் காணப்பட்டாலும் தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெபத்துல உறுதியா இருங்க. உங்க விசுவாசத்தை நீங்க மங்கி போய்விடாதீங்க. ஆண்டவருக்காக உண்மையா இருந்து பாருங்க. உங்களை எல்லா கட்டுகளிலும் ஆண்டவர் விடுவிட்டு உங்களை சாட்சியா நிறுத்தி உங்களை எழுதி பிரகாசிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து இந்த உலகம் சொல்லணும், இந்த கிராமம் சொல்லணும், இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்களா என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அபிஷேகம், அப்படிப்பட்டதான கிருபைகள், அப்படிப்பட்டதான வரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். அதற்காக நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க. ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடங்க. அவருடைய சமூகத்துல போராடுகிற அனுபவத்துல வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே மனங்கால் படிடுவோமா, அப்படியே மனங்கால் படிடுவோம். எனக்கு கொடுக்கப்பட்டதான நேரம் கடந்து சென்று விட்டது. அப்படியே மனங்கால் படிடுவோம். ஆண்டவர் இந்த நாளில உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளில அற்புதங்களை செய்ய ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லா ஜெபத்தோடு, எல்லாம் கண்களை ஓடு, உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாருங்க. ஆண்டவர் அந்த கானா ஊரில அந்த கல்யாணத்துல தங்களுடைய ஊழியத்தை துவங்கும் போது அநேகர் அவரிடத்துல விசுவாசமா இருந்தாங்க. இவ்வளவு நாளும் நீங்க எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல, இந்த நாளிலிருந்து இந்த நேரத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் வாழ்கிற வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆண்டவரே பிரோசனமா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சாட்சி எந்த விடத்திலும் ஆண்டவரே வணங்கி விடாதபடிக்கு ஆண்டவரே, நீர் என்னை எதற்காக அழைத்தீரோ, நீர் என்னை எதற்காக அழைத்தீரோ ஆண்டவரே, அந்த
நிமித்தம் அந்த தரிசனம் ஆண்டவரே என் வாழ்க்கையை நிறைவேறும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சொல்லிருக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஓரி பாரகரபாலபா சகரபலகரபலபலபலபலபா ஓரி யாக்கரபலபலபலபா இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. எத்தனையோ பேர் நினைக்கிறீங்க, ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையான்னு சொல்லி நீங்க ஆண்டவராய்க்கு புலம்பி கொண்டிருப்பதை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. நீங்க விசுவாசத்துல மடங்கி விடாதபடிக்கு, நீங்க விசுவாசத்துல நீங்க எந்த விதத்துல தொய்ந்து போய்விடாதபடிக்கு நீங்க வைத்திருக்கிற ஆண்டவரை நம்பி இருக்கிற அந்த விசுவாசம் பலன் அடைவதற்கு, அந்த விசுவாசம் பலன் அடைவதற்கு ஆண்டவர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த நாளில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஓ ரேகாபாலபா சகரபலகரபலபா ஓ யாக்கரபலபா ஓ சங்கினியா லதரபலபலபலபலபா ஓ லதரியா கரபலபலபலபா ஓ யாக்கரபலபா ஓ சந்தாரலரிகா ஓ லதரிவா கரபலபா சைதரியா கரபலபா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதையுடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூரண சமாதானத்தோடு ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற ஜனங்களை பூரண சமாதானத்தோடு நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ரிகரபலகரபலபா ஓ சதரியா கரபலபா ஓ சந்தன கரபலகரபலபரியா ஓ ரதரியா கரபலபா ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு சிலரை ஆண்டவர் பிடித்து வைத்திருக்கிறாருங்க, ஒரு சிலரை ஆண்டவர் பிடித்து வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? எதற்காக தெரியுமா? உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து நீங்க வாழ்கிற இடத்துல ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இவ்வளவு போராட்டம், அதற்காகத்தான் இவ்வளவு நெருக்கம், அதற்காகத்தான் இவ்வளவு பலவீனம். அருமையான பிள்ளைகளே, உங்களை குறித்ததான திட்டம் நிறைவேறுவதற்கு இன்னும் காத்திருக்க வேண்டிய நேரம். அந்த கடைசி காலத்துல வெகு சீக்கிரத்துல உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு கபலபா சகரபலகரபலபா ஒரு அதரியா கரபலபலபலபலபா. நன்றி ஆவியானவரே, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்க ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்க ஓடுவேன், எங்க ஓடுவேன். உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தால் நீ விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீ விடவில்லையே. துரோகம் செய்தால் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி விட்டீரே. துரோகம் செய்தால் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்க ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க.
உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்க ஓடுவேன், எங்க ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்க ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, எங்களை பிடித்து வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கு ஓடினாலும் எங்கு மறைந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, பேதுருவை போல நாங்கள் மறுதளித்தாலும் ஆண்டவரே, யோதாவை போல அந்த அடித்தட்டில நாங்கள் படுக்கை போட்டாலும் எங்களை தூக்கி எடுத்த தெய்வம் ஆண்டவரே, எங்களை பிரித்தெடுத்த தெய்வம் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய மேலான திட்டத்தை எங்க வாழ்க்கையை கண்டு நிறைவேற்றும்படியா, உங்களுடைய தரிசனத்தை எங்க வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாய் ஓரே கபலமா சகரபடகரபலபலபலபா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக இந்த ஆராதனையில் எங்களோடு இடைப்பட்டீங்களே, எங்களோடு நீங்க பேசுனீங்களே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆண்டவரை உறுதிப்படுத்தி ஆண்டவரை எங்களை இந்த நாளை நிலைத்திருக்க பண்ணிருக்கிறீங்களாப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில உங்களுடைய அற்புதம் வெளிப்படும்படியா, ஆண்டவரே உங்களுடைய அற்புதம் வெளிப்படும்படியா, ஆண்டவரே அடையாளங்களினால அற்புதங்களினால கர்த்தனை நடுவுல கிரியை செய்து எங்களை சாட்சியாய் நிற்கும்படியா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. செய்கிற தாசருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துல நம்முடைய ஆலயத்தை கொண்டு வந்தீங்களோ ஆண்டவரே, இயேசுப்பா ஆண்டவரே சொல்லிருக்கிறோம். அந்த தரிசனம் நிறைவேறி ஆண்டவரே அநேகருக்கு இந்த இடம் ஒரு ஆசீர்வாதம் உள்ள இடமாய், அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறதான இடமாய், அநேகருடைய கட்டுகளை துடைக்கிறதான ஒரு இடமாய், ஆண்டவரே அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கிறதான ஆண்டவரே சொல்லிருக்கிறோம் ஐயா, ஒரு இடமாய் இருப்பது ஐயா. ஆண்டவரே இயேசுப்பா இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அருமையான தாசரை ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் கண்டு நீங்க சந்திங்க. இந்த ஊழியத்தின் ஆண்டவரே எல்லைகளை கட்ட விசாலமாக்கும்படியா ஆண்டவரே, அந்த யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தேவன் ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி ஆண்டவரே நம்முடைய தாசனை கொடுத்துதான் அந்த தரிசனத்தை இந்த கடைசி நாளில கண்டு நிறைவேற்றும்படியா சொல்லிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க. உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியா சொல்லிக்கிறோம் ஐயா. உங்களுடைய சுத்தம் போல எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. கணேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.